வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி வந்து சர்க்யூட் தியரியில் ஸ்டார் டெல்டா அண்ட் டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டார் கனெக்ஷன், டெல்டா கனெக்ஷன், அதோடைய அப்ளிகேஷன், அப்புறம் ஃபேஸ் வோல்டேஜ், லைன் வோல்டேஜ், ஃபேஸ் கரண்ட், லைன் கரண்ட் போன்ற பல கான்செப்ட்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் 1 or 2 ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் நம்ம எந்தெந்த எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம்ஸ், டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர்ஸ் எக்ஸாம், டிஎன்இபி எக்ஸாம், அப்புறம் வேரியஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார் கனெக்ஷன்னா என்ன, டெல்டா கனெக்ஷனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் இந்த ஸ்லைடில் பார்க்குறீங்கல்ல, இதுதான் ஸ்டார் கனெக்ஷன். ஓகே, ஒரு இன்வெர்டட் ஒய் மாதிரி தெரியும் ஸ்க்ரீனில். இதுதான் ஸ்டார் கனெக்ஷன். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆர்ஒய்பி, இதோடைய டெஃபினிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. டெர்மினல்ஸ் ஆஃப் 3 branches ஆர் கனெக்டட் டு எ பாயிண்ட். இங்கே டெர்மினல் எல்லாம் ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே கனெக்ட் ஆகிருக்கா. இந்த பிரான்ச், ஆர் பிரான்ச், ஒய் பிரான்ச், பி பிரான்ச் எல்லாம் ஒரு டெர்மினல் என்கிற டெர்மினலில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த என் அப்படிங்கிற டெர்மினல் வந்து நியூட்ரல் பாயிண்ட் இல்லைன்னா ஸ்டார் கனெக்ஷன், நியூட்ரல் பாயிண்ட் இல்லைன்னா ஸ்டார் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்டார் கனெக்ஷன். ஓகே, இந்த என் அப்படிங்கிறது நியூட்ரல் பாயிண்ட். ஓகே, நியூட்ரல் பாயிண்ட், ஸ்டார் பாயிண்ட், ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டெல்டா கனெக்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். ட்ரையாங்குலர் ஷேப்பில் பிரான்ச்சஸ் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு க்ளோஸ்டு லூப் ஃபார்மேஷன் இருக்கும். இதுதான் டெல்டா கனெக்ஷன். ஓகே, இதுதான் ஸ்டார் அண்ட் டெல்டா கனெக்ஷன். ஓகே, திஸ் இஸ் டெல்டா கனெக்ஷன். ஓகே, இப்போது நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். இந்த ஸ்டார் டெல்டா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் இந்த ஸ்டார் டெல்டா பேசிக்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். நம்மளோட ஹையர் லெவல் ஆஃப் ஸ்டடீஸ் இன் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் அங்கெல்லாமே கூட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படிக்கும்போது, அப்புறம் 3 phase சர்க்யூட்ஸ் படிக்கும்போது, இன்னும் பல இடங்களில் இந்த ஸ்டார் டெல்டா சர்க்யூட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம இந்த ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஸ்டார் டெல்டாவுடைய பேசிக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சால் மட்டுமே அங்கே உள்ள கான்செப்ட் வந்து நமக்கு சுலபமாக புரியும். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபார்முலாக்குள்ளே போகலாம். இந்த பென் வந்து எடுத்துகிட்ருக்கேன், 8 minutes. ஓகே, நம்ம சொன்ன மாதிரி 3 branches கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு காமன் பாயிண்ட்டு ஆர்ஏ. அந்த 3 branchesல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆர்ஏ, ஆர்பி அண்ட் ஆர்சி கனெக்டட் டு ஏ காமன் பாயிண்ட், தட் இஸ் என், தட் மீன்ஸ் நியூட்ரல் பாயிண்ட் ஆர் ஸ்டார் பாயிண்ட். அண்ட் டெல்டா கனெக்ஷன் அப்படிங்கும்போது ஆர்சிஏ, ஆர்பிசி, ஆர்ஏபி அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் உடைய பிரான்ச்சஸ் எல்லாம் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில், அதாவது டெல்டா ஃபார்மில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷன் ஒரு ப்ராப்ளத்தில் நமக்கு எக்ஸாம்பிள் எப்படி கொடுப்பாங்க, ஒரு ஸ்டார் கனெக்டட் சர்க்யூட்டை கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ரெசிஸ்டன்ஸ் எல்லாம். அப்போது நம்ம ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற சிச்சுவேஷன் வரும். ஸோ ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷன் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஸ்டார் கனெக்ஷன் தெரியுதா, இங்கே இதுதான் ஸ்டார் கனெக்ஷன், இல்லை இந்த ஒய் கனெக்ஷன், இன்வெர்டட் ஒய் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ R1, R2, R3 அப்படின்னு தெரியுது. ஓகேவா, இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது இல்லையா, வித் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ இதை கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம அவுட்டர் த ஒய், நம்ம ஒரு இமேஜினரி லைன்ஸ் தெரியுதா, டாட்டட் லைன்ஸு லைக் திஸ், இப்படி நம்ம ஒரு டாட்டட் லைன் வரைஞ்சிக்கிறோம். தட் இஸ் டெல்டா, தட் இஸ் ஸ்டாரை டெல்டாவில் தானே மாற்ற போகிறோம். ஸோ அவுட் சைடு த ஸ்டார் வி ஆர் கோயிங் டு ட்ரா அன் இமேஜினரி லைன். ஓகே, அதுக்கு வந்து நம்ம நேம் கொடுத்துடுறோம் R12. ஓகே, R32, R31, அதான் ஏபி, பிசி, சிஏ அப்படிங்கிற மாதிரி R13. ஓகே, 332 ஐ திங்க் ஸோ, 32 அப்படின்னு கொடுத்துட்றோம். ஓகேவா, ஆர்ஏபி இல்லை ஆர்பிசி, ஆர்சிஏ இந்த மாதிரி நேம் பண்ணிடுறோம். பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்க ஸ்டார் கனெக்ஷன் மறைஞ்சிட்டு நமக்கு ஈஸியாக இங்கே அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மாக நமக்கு டெல்டா கனெக்ஷன் கிடச்சிருது இல்லையா. இந்த இமேஜினரி லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இமேஜினரி லைன்ஸ் இதை அப்படியே எடுத்து இங்கே போட்டுடுறாங்க, உள்ளே இருக்க ஸ்டாரை மறந்துடுறாங்க. அவ்வளோதான் இதோடைய ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சர்க்யூட் டயக்ராம். இப்போ ஃபார்முலா எப்படி எழுதுறது அப்படின்னு ஒரு கொஷின் வரும். ஓகே, இப்போ இங்கே R12 அப்படின்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே,
இதுக்கு வந்து எப்படி நம்ம ஃபார்முலா எழுதலாம் அப்படின்னு சொன்னால் நான் சிம்பிளாகவே சொல்லிடுறேன். ஓகே, லேர் இஸ் ஆல். ஓகே இங்கே வந்து R12 அப்படின்றதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த ஸ்டார் சர்க்யூட்டை பாருங்க, மறுபடியும் இந்த பக்கம் இருக்குது இல்லையா ஸ்டார் சர்க்யூட் பாருங்கள். R12 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது R12, ரைட். R12 இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு இடையில என்னென்ன சர்க்யூட்டு, என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது? R1 அண்ட் R2 இருக்கா? ஸோ R1 + R2 ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் R1 and R2 பை ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் R3 இதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஓகேவா? R1 + R2 ப்ளஸ் R1 × R2 பை R3. அதாவது இப்போ நம்ம எந்த ரெசிஸ்டன்ஸுக்கு, அதாவது டெல்டாவில் கன்வெர்ட் ஆன பிறகு இந்த ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படின்னா, R12 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ்க்கு எப்படி எழுதணும்னா, நம்ம ஏற்கனவே இந்த ப்ரீவியஸ் டயக்ராமுக்கு போனோம். அந்த ஷெல் மாதிரி போட்டோம் இல்லையா, ஸ்டாரை சுற்றி ஒரு டாட்டட் லைன், அங்கே போயிட்டு R12 லொக்கேட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் என்னென்ன சர்க்யூட்டெல்லாம் வருதுன்னு பார்க்கணும். இல்லைனா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக R12 அப்படின்னு பார்த்தோன்னா R1 + R2 ப்ளஸ் R1 × R2 அப்படின்னு போட்டுட்டு எது இங்கே இல்லையோ அதை போட்டுறணும் R3 அப்படின்னு. எனக்கு இந்த டயக்ராம்லாம் குழம்புது, ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா இப்படி R32 அப்படின்னு சொன்னோன்னா 2 + 3 ப்ளஸ் 2 × 3 R2 × R3 பை R1 எது இல்லையோ ஆப்போசிட். நான் ஏன் இப்படி சொல்கிறேன், இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறத விட, இப்படி சொல்லும்போது நமக்கு வந்து அந்த ஃபார்முலா வந்து கன்ஃபியூஷனே இருக்காது, லாங் டேர்ம் மெமரியில் இருக்கும். அதே மாதிரி R13 நீங்களே சொல்லுங்கள், R1 + R3 ப்ளஸ் R1 × R3 பை R2, அதாவது ஸ்டார் டு டெல்டா கனெக்ஷன். ஓகே, இப்போ சம் அண்ட் ப்ராடக்ட் பை தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் எப்படி, இந்த R12 இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், இந்த R12க்கே நான் சொல்கிறேன், R3 இங்கே எடுத்துகிட்டு போய் சிம்பிளிஃபை பண்ணால் எப்படி இருக்கும்? R3 × R1 ப்ளஸ் R3 × R2 ப்ளஸ் R1 × R2 அப்படின்னு இருக்குமா, பை R3. எல்சிஎம் தான் எடுத்திருக்கு, எல்சிஎம்மை காமன் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்படினாலும் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி போட்டுறனாலும் போட்டுக்கலாம். இது வந்து ஃபைனல் ரிசல்ட்ஸ் நம்ம டெக்ஸ்ட் புக்லலாம் இப்படி இருக்கும். இல்லை இது இப்படி கூட போடலாம். இல்லாட்டி இப்போ நான் சொன்னது இல்லையா, R1 + R3 ப்ளஸ் R1 × R3 பை R2 அப்படின்னும் போடலாம். இப்போ இங்கே வந்து ஒரு ஓகே, இது வந்து ஸ்டார் டு டெல்டா கனெக்ஷன். இனி டெல்டா டு ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க, இது வந்து டெல்டாவில் இருக்குது. ஓகேவா? டெல்டாவில் ட்ரையாங்கிள் ஷேப்லேயே இருக்குது. ஸோ இதை ஸ்டார் கன்வெர்ட் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு பிளேனாக இந்த மாதிரி தான் வரையணும். நான் அங்கே வரைஞ்சிட்ருக்கேன் பாருங்கள், இது மாதிரி வரைஞ்சிடணும். ஓகே, டன். இப்போ இங்கே வந்து நேம் த பிரான்ச்சஸ். ஓகே, நேம் த பிரான்ச்சஸ். திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 2, ஓகே, அண்ட் திஸ் இஸ் 3. இவ்வளோதான், பிரான்ச்சஸ் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறமேட்டு உள்ளே இருக்க இங்கே எப்படி பார்த்தோம் அதே மாதிரி இந்த ஸ்டாரை எடுத்து வெளியே அப்படியே போட்டுருவோம். R1 R2 R3 அப்படின்னு போட்டுருவோம். ஸோ இப்போ R1 உடைய வேல்யூ வேணும் அப்படின்னா, ஓகே, R1 உடைய வேல்யூ அப்படின்னு சொன்னோன்னா இங்கே இருக்க R12 R1 பக்கத்தில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். R12 × R13 பை அப்படின்னு போட்டுட்டு இருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸ், டோட்டல் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம கீழே எழுதிடுறோம் சம்மில். R12 + R23 ப்ளஸ் R23 அப்படின்னு எழுதிடுறோம். R1 வேணும்னா 1 to 13. இது R2 வேணும் அப்படின்னா, வேர் இஸ் R2? இது எந்த இதுக்கு இடையில் இருக்குது? R3 இங்கே பாருங்கள், இந்த R2 தானே நமக்கு வேணும். இந்த 2 பிரான்ச்சஸ்க்கு இடையில் என்னென்ன இருக்குது? சைமல்டேனியஸாக இங்கே R1 இருக்குது, இங்கே R23 இருக்குது, அதை எழுதிட்டோம். ஓகேவா? ப்ராடக்ட் தான் இங்கே, ப்ராடக்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி R3, வேர் இஸ் R3? திஸ் இஸ் தேர்ட் பிரான்ச், ரைட்? ஸோ தேர்ட் பிரான்ச் அப்படிங்கும்போது R13 × R23. ஓகே, அட்ஜசன்ட் பக்கத்தில் இருக்குது. ஓகே, பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது R3 அப்படிங்கும்போது R13 × R23 அப்படி R13 × R23 பை R12 ப்ளஸ் R23 ப்ளஸ் R13. இதான் ஃபார்முலா. ஓகே, இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நான் சொன்ன மெத்தடை பேப்பரில் போட்டு பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, நவ் கோயிங் டு எ ப்ராப்ளம். ஓகே, determine equivalent resistance across AB of a
ஆஃப் த சர்க்கியூட் ஷோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சர்க்கியூட். ஓகே, ஸோ கொஞ்சம் ஜூம் இட். ஓகே, இப்போ இந்த மாதிரி சம் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கியூட் பார்த்தோன்னே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியும். ஸோ அதை பார்த்து பயந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் கொடுத்தாங்க, ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, இது சாதாரண ஓம்ஸ்லா சாதாரண பேரலல் சீரியஸ் கனெக்ஷன் சம் வச்சு சால்வ் பண்ண முடியுமா? ஏபியுடைய ரெசிஸ்டன்ஸ் தானே கேட்குறாங்க, இது சாதாரண ஓம்ஸ்லா வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். பேரலல் கனெக்ஷன், சீரியஸ் கனெக்ஷன், இந்த மாதிரி கனெக்ஷனை இந்த குறிப்பிட்ட ப்ராப்ளமுடைய சர்க்கியூட்டில் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கணும். ஸோ அது மாதிரி இதில் பாருங்கள், கண்டிப்பாக நம்மளால் முடியல. ஓகேவா, இது எல்லாமே நிறைய காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அது அப்படி பண்ணால் ரொம்ப டைம் ஆகும். ஸோ கண்டிப்பாக அது முடியாது. பேரலல் சீரியஸ் கனெக்ஷன் முடியாது. ஸோ நம்ம ஸ்டார் டெல்டா கனெக்ஷனுக்கு தான் வரணும் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு. இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? இந்த ஏபிசியா இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த குட்டி குட்டியாக இருக்க ஏபிசியா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், ரைட்? பென்னு எடுத்துட்டேன்னா ஈஸியாக ஐ கேன் ஷோ இட் டு யூ. ஓ மை காட், பென்னு வரவே மாட்டேங்குது. ஓகே, சி உள்ள ஒரு ஏபிசி இதுவா இல்லை இந்த ஏபிசியா எப்படி போடுறது தெரியலையா? ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷன் இல்லை டெல்டா டு ஸ்டார் இந்த கனெக்ஷன்ஸ்லாம் வந்ததுனாவே இன்னர் சைடில் இருந்து தான் போகணும். அதாவது இங்கே 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 இந்த மாதிரி தான் போகணும். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறத தான் நம்ம பிரேக் பண்ணணும். ஓகே, ஸோ லெட்ஸ் டூ இட். ஸோ இப்போ இந்த சர்க்கியூட் இருக்குது இல்லையா, இந்த சர்க்கியூட்டில் இங்கே ஒரு சர்க்கியூட் இருக்குது, தட் இஸ் 6 ஓம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பக்கமும் 3 பக்கமும் கொடுத்துருக்காங்க. ஓகே, வெயிட் அண்ட் ட்ரா இட் அண்ட் ஷோ இட் டு யூ. ஓகே, இந்த குட்டியாக இருக்கு இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் மட்டும் நான் வெளியே எடுத்து காட்டுறேன். ஓகே, ஏதோ பியர் வித் இட். ஓகே ஓகே, இது ஒரு 6 ஓம் 6 ஓம் 6 ஓம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உள்ளது இது டெல்டாவில் இருக்குது. இந்த மாதிரி சர்க்கியூட்டில் டெல்டா அப்படின்னு பார்த்துட்டோன்னா அதை அப்படியே ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணிடணும். ஓகேவா, ஸ்டார் பார்த்தோன்னா உடனே டெல்டாவாக கன்வெர்ட் பண்ணிவிடும். இது வந்து தேர்ட் ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பேரலல் சீரியஸ் கனெக்ஷனில் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இல்லை அப்படிங்கும்போது ஸ்டார் டெல்டா கனெக்ஷன் வரணும். ஸ்டார் டெல்டா கனெக்ஷன் வந்ததும் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க சின்ன சர்க்கியூட்டுடைய அமைப்பு ஸ்டாரா டெல்டாவான்னு பார்க்கணும். இஃப் இட் இஸ் ஸ்டார், surely you have to convert it into delta. If it is in delta, you have to convert it into star. ஓகே, அது மாதிரி இது டெல்டாவில் இருக்குது, ஸ்டாருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் போட்டுக்கணும். போட்டுட்டு தென் இதில் வந்து நம்பர்ஸ் 1 2 3 எல்லாம் நேம் பண்ணிடணும். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கெலாம் அதுக்கும் கரெக்டாக நேம் பண்ணிடணும். R13 R12 R23 எல்லாம் பண்ணிவிட்டு நவ் யூஸ் த ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷன் ஃபார்முலா. நம்ம இப்போ தானே ஃபார்முலா பார்த்தோம். ஓகே, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபார் பிரான்ச் ஏ ஒரு இதுக்காக நம்ம இந்த விங்க் அப்படி ஒன்றுக்காக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார் ஃபஸ்ட்டு R1க்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 12 × 1 3 இந்த ஃபார்முலா போட்டுறதுனால நமக்கு R1 வேல்யூ 2 ஓம்ஸ் அப்படின்னு வந்துடுது. சின்ஸ் இங்கேயும் 6 ஓம் இருக்குது, இங்கேயும் 6 ஓம், இங்கேயும் 6 ஓம். அதனால் இப்போ ஒரு பிரான்ச் தான் கண்டுபிடிச்சோம். எல்லா 3 பிரான்ச்லேயுமே 6 ஓம் அப்படின்னு சேமாக இருக்கிறதுனால R1 = R2 = R3 அப்படின்னு சொல்லிட்டு 6 ஓம் அதை நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவல் டு 2 ஓம். R1 2 ஓம்ன்றதுனால R1 R2 R3 வந்து 2 ஓமாக ஆயிடுச்சு. ஓகே, தென் redraw the circuit. சர்க்கியூட்டை வந்து நம்ம இப்போ ரீட்ரா பண்ண போகிறோம். இப்போ இதில் இருக்கிற டெல்டா வந்து போயிடுச்சு. ஸோ 2 ஓம்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, ஸ்டார். ஸோ அதே ஸ்டாரை வந்து அப்படியே ஃபிட் பண்ணுறோம் உள்ளுக்குள்ளே. தட் இஸ் I'll show it to you. இந்த டயக்ராம் இருக்குது இல்லையா, இங்கே வந்து நம்ம இது வரைஞ்சோம் இல்லையா, இப்படி கனெக்ஷன்ஸ் வரைஞ்சோம் இல்லையா, இங்கே வந்து இப்போ 2 ஓம் அப்படின்னு போடுறோம். அப்புறம் வெளியே ஒரு 2 ஓம் இருக்கா, 2 இங்கேயும் ஒரு 2 இங்கேயும் ஒரு 2. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது. அதான் இந்த டயக்ராமில் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த 2 ஓம் அப்படின்னு இருக்கா, இது சீரீஸில் இருக்குது.
ஸோ 4 ஓம் அப்படின்னு ஆகிடுது. இது எல்லாமே 4 ஓம் அப்படின்னு ஆகிடுது. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு இந்த நம்ம சீரியஸாக இருக்கிறதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு 4 ஓம்னு ஆக்கிட்டோம். தெரியுதா? 4 ஓம் அப்படின்னு ஆக்கிட்டோம் இங்கெல்லாம். ஓகே, இந்த ரெண்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இங்கே 4 ஓம் அப்படின்னு ஆக்கியாச்சு. இனி என்ன ஆகுது? இங்கேயும் 4 ஓம் இருக்குது, இங்கேயும் 4 ஓம் இருக்குது. ரைட்? ஓகே, இங்கேயும் 4 ஓம், இங்கேயும் 4 ஓம் வந்தாச்சு. இப்போ இங்கே ஸ்டார் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ ஸ்டாருன்னு பார்த்தா என்ன சொல்லணும்? டெல்டா கனெக்ஷனாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டேனா. ஸோ இங்கே டெல்டா கனெக்ஷனாக மாற்றிருக்கோம். ரொம்ப சின்னதாக நான் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் யூஸிங் ஸ்டார் டு டெல்டா ஃபார்முலா நம்ம வேல்யூவெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். அகைன் அந்த இமேஜினரி லைன்ஸ் எல்லாம் போடணும். ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷன் அப்படின்னா ஸ்டாரை சுற்றி டெல்டா மாதிரி இமேஜினரி லைன் போட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ R12 வந்து 12 ஓம்ஸ்ன்னு வந்துருச்சு. இதெல்லாம் 4 அப்படின்னு எல்லாம் சிமெண்ட்ரிக்கலாக இருக்கிறதுனால R12 R23 எல்லாமே 12 ஓம்ஸ்ன்னு ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்? திரும்பியும் சர்க்கியூட்டை ரீட்ரா பண்ணணும் 12 ஓம்ஸை வச்சுட்டு. அதான் இங்கே பண்ணியிருக்காங்க. பெனில் காட்டலான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இதை வந்து இப்போ இங்கே வந்து ஒரு டெல்டாவாக இருக்கா, ஸ்டாராக இருக்கிறத டெல்டாவாக்குனாங்க. அகைன் வெளியிலலாம் ஒரு இது இருக்குது இல்லையா, வெளியில் ஒரு 4 ஓம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்படியே கனெக்ட் ஆகிட்டு இங்கே 4 ஓம், இது வந்து 12 ஓம், இங்கே 4 ஓம் அது வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் பேரலாக இருக்குது. ஓகே, இந்த சர்க்கியூட்டில் இங்கே பேரலாக இருக்குது. ஓகேவா? இப்போ நான் ஜூம் பண்ணிட்டுருக்கிறது வந்து பேரலாக இருக்குது. ஸோ அகைன் பேரலல் இதை சால்வ் பண்ண உடனே நமக்கு 3 ஓம்ஸ் அப்படின்னு கிடைக்குது. இந்த ஈக்குவலண்ட் சர்க்கியூட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து 3 ஓம்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இது வந்து 3 ஓம்ஸ் அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ இங்கே என்ன ஆகுது? இப்போ ஓகே 3 ஓம்ஸ் அப்படின்னு வந்ததா, இது பேரலல்னு சொன்னேன். ஸோ 3 ஓம்ஸ் கண்டுபிடிச்சாங்க. இந்த சர்க்கியூட்டை திரும்ப இங்கே எடுத்துகிட்டு இதை வந்து ரீட்ரா பண்ணுறோம். ஓகேவா? ஸோ என்ன, இங்கே வந்து 6 ஓம் இருக்குது. வெயிட், ஓகே, இது வந்து பேரலல் கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு வரைஞ்சிடுறோம். ஓகேவா? இந்த ஃபார்மேட்டில் வரைஞ்சி இது பேரலாக இருக்குது. இங்கே வந்து 6 இருக்குது. ஓகே, இங்கே வந்து 6 ஓம் இருக்குது, இங்கேயும் 3 ஓம் இருக்குது, 6 ஓம் இருக்குது. இதை பேரலல் வைஸாக சிம்பிளிஃபை பண்ணோன்னே ஏசி ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ஓம்னு வருது. சின்ஸ் இதெல்லாம் சிமெண்ட்ரிக்கல் அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியும். ஸோ ஏபி ஆல்சோ 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு நம்ம டிரைவ் பண்ணிடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த இது புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கன்வர்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா எப்படி எழுதுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பெட்டர் பைஹார்ட் பண்ணாதீங்க. இந்த ஃபார்முலா நான் சொன்ன ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் ப்ளே பண்ணி திரும்பியும் உங்கள் பேப்பரில் அந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். அந்த இதை டிரைவ் பண்ண தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நல்லாவே போட முடியும். ஓகே, எனி டவுட்னா யூ கேன் மென்ஷன் இட் இன் கமெண்ட். வில் மீட் யூ வித் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ ப்ளீஸ் subscribe